Hi guys, welcome to homemade cooking channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை சுண்டல் வச்சு எப்படி மெதுவடை செய்யலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தாலும் அதையும் என்கிட்ட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் எடுத்து நான் ஒரு 1 hour முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ அதை ஒரு பேனில் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிற மண்ணுக்கு அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு ஒரு 40 minutes நல்லா வரணும். அந்த சுண்டல் மாவு மாரி வேகணும். அப்போ தான் மெதுவடை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி உப்பு எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சுண்டல் நல்லா வரட்டும். இப்போ பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்துருச்சு. நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இன்னொரு தடவை நம்ம அது மேலே வார்ம் வாட்டரை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இல்லைன்னா நம்ம அந்த சுண்டல் தோலை நம்மளால் உரிக்க முடியாது, தொட்டாக்கா ரொம்ப சுடும். ஸோ அதனால் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இப்போ வடிகட்டின சுண்டலை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் இப்படி உரித்து எடுத்துக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதோட தோலெல்லாம் எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சுண்டலை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். பிளைண்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பிளைண்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கையில் தான் மசிச்சு எடுக்கிறேன். மசிச்சிட்டோன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா கையிலே மசிச்சு விட்டுக்கிட்டேன் பாருங்கள். இருங்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த மெதுவடை சுண்டல் வச்சு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள், மாவு மாதிரி இருக்குது. இப்போ நாம் இதில் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு gluten இருக்கிற அரிசி மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன கப்பு அந்த கப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது நான் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு காட்டுறேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் 2 எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். சீரகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன், வெட்டி வச்சுக்கிட்டேன். மிளகாவும் அப்படி தான் சின்ன மிளகா எடுத்து வெட்டி வச்சுக்கிட்டேன். இது சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மெதுவடை செய்கிற பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிசையும் போது அந்த பதம் தெரியும். ஒரேடியாக தண்ணி ஊற்றினோமாக்கா நம்மளுக்கு அந்த பதம் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். வடை மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். கையில் தண்ணி தொட்டுக்குங்க. ஏன்னா வடை சுடும் போது கையில் தண்ணி தொட்டு தானே நம்ம வடை மாவு எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான். இப்போது நம்ம ஒரு வடையாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம்.
எக்ஸாக்ட்லி வந்து மெதுவடை ஃபீல் தான் இருந்துச்சு சாப்பிட்றப்போ. ஏன்னா அந்த கச்சாலாம் வந்துட்டு நல்லாவே வந்து நான் ஸ்மெஷ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் பார்த்தீங்க நல்லா வந்துருச்சு தானே. ஸோ செஞ்சு சாப்பிடும் போது எக்ஸாக்ட்லி அதே ஒரு ஃபீல் தான் கிடச்சிச்சு வடை சாப்பிட்ற மாதிரியே. ஆனால் என்னென்னா மெதுவடை உளுந்தில் செய்கிற டேஸ்ட்டு கிடையாது, அரிசி மாவு டேஸ்ட் தான் அதில் இருந்தது. இப்போது வடை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்துடலாம் வடையை. இதே மாதிரி எல்லா வடையும் நான் எடுத்து போட்டு பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வடையுமே பொரித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். எக்ஸாக்ட்லி வந்துட்டு மெதுவடை மாதிரியே தான் இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த வடை செஞ்சிடலாம். அந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு தான், இந்த சுண்டல் இருக்கு இல்லையா, அது வேக வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரமாச்சு. மற்றபடி வடை வந்து நான் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட ஹார்டாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதை ஒரு ஆஃப்டர் 3 hours சாப்பிட்டப்போ கூட இது வந்து வடை வந்து கொஞ்சம் கூட ஹார்டாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பாய் அண்ட் டேக் கேர்.